எங்களை அதிகமாக நேசித்து அன்பின் பரம தந்தையும் நன்றியோடு துதிக்கிறோம். நீ தந்து அந்த ஓய்வு ஆராதனைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களோட பாதபடியிலே வந்து உண்மை பாடி ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவரே நாமத்தை மேம்படுத்தும்படியாகவும் ஆண்டவரை மெது வசனங்களை கற்றும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை கூடி வந்திருக்கோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆஸ்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் வராமல் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்தாமே கூட்டி சேர்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லோரும் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கு இந்த தேவ நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் உங்களுடைய உன்னத பலனை நீர் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீரே பிரசன்னராக இருந்து நீங்கள் வழி நடத்துங்க. மீட்பு பட்சமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆண்டவர் நாமத்தை மகிமையுண்டாகும். நாம் யாவும் எழுந்து நின்று கீதங்களை கீர்த்தனம் 626 கீதங்களை கீர்த்தனம் 626.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் மீதியும் செய்வானேயாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் ஒரு சித்தத்துக்கு செய்விடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனில்லை என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பதவிதாவாகிய சர்வலமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதமுள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களை நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபனவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிறது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் என்னுடன் கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வமல்ல மிகுந்த இருக்குமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். நடந்தோம், ஒரு கஷ்டத்தை விதமாற்றம் செய்தோம். இப்பாகி உசுராயங்களை திறமும் தப்பினை பொறுமையாயும் பாதும் கபடைகளை சீர்படுத்தும் பிதாவே வசனமாக நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிவுகளும் பரமண்டங்கள் இருக்கிற ராட்சம் வருவதாக மரணத்திலையும் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக தண்டனை அப்பத்தையும் இடுதாரும் இழுப்புறதமாக சிவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் இந்த சோதனைக்கு பிரவேசிக்காமல் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மெய்மை நினைக்கும் முறைகளே. ஆமென். ஆண்டவரின் முதல்களை திறந்தருளும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு எம்பிரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீதம் பண்ண கர்த்தரே மகா பரவலின்
சமுத்திரருடைய அவரே வெட்டாந்தரையும் அவருடைய நம்மை நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட அவர் நம்முடைய நாம் அவர் இந்த வருஷத்தை மாறி மாறி வாசிப்பத்திருந்த சங்கீதம் சங்கீதம் 103 1 முதல் 14 வசனம் வரை. 103 சங்கீதம் 1 முதல் 14 வரை. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கழிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த உட்கார்வோம். முதலாம் வேதபதி வாசியை கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம்
1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அதை நெறிந்த நனலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாயிருக்கிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது: நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்து, இருளில் இருக்கிறவைகளை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திரு தேவனை துதிக்கிறோம் என்ற கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். பிதாவே மெய்ப்பொம்பனங்களெல்லாம் வழங்கும். தேவதூர் அனைவரும் பரமண்டலங்கள் அவர்கள் அதிகாரங்கள் அனைத்தும் கேருபீன்களும் செராபீன்களும் தேவரை ஓயாமல் புகழ்ந்து போற்றி. சேனைகள் தேவனாய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்தவனே என்று முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய மாட்சி பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் உம்மை போற்றும். இரத்த சாட்சியாய் தைரிய சேனை உம்மை போற்றும். அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரையும் வணங்கப்படத்தக்க மெய்யான உடைய ஒரே குமாரனையும் தேசலவனாகிய பரிசுத்த ஆவியையும் உலகம் எங்குமுள்ள பரிசுத்தவை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவரின் மகிமையின் ராஜா, நீரே பிதாவினுடைய நித்திய சுதன். கன்னியஸ்திரியின் கர்ப்பத்தை அருவருக்கவில்லை. நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்து நீர் பிதாவின் மகிமையிலே தேவனுடைய வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். உமது விலையுயர்ந்த இரத்தத்தால் மீட்டுக்கொண்ட உமது அடியாருக்கு சகாயம் செய்ய உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உடைய பரிசுத்தமுடைய சேர்த்துக்கொள்ளும். கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். தினம் தினம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்போது சதாகாலங்களில் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்நாளில் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறதால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். உட்காருவோம். இப்போது இரண்டாம் வேதபதி வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் முடிய. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயத்தில் உபதேசித்து ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலைக்காரர்களோ கொஞ்சம். ஆதலால் அவர்களுக்கு எஜமான் தன் அறுப்புக்கு வேலைக்காரர்களை அனுப்பும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசிக்கிறேன்.
நாம் யாவரும் எழுத நம்முடைய விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தின் பூமியும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாமிடமிருந்து பிறந்தார். பொதுவாதின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் ஏறினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தாவிடம் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனை எங்கள் இதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளாதேயும். குணமாக்கும் திருப்பணி ஞாயிறு. தன்னிடம் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாமல் ஏற்றுக்கொள்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நற்பண்புகளை நாங்களும் கைக்கொள்ள அருள் புரியும். புறம்பே இருந்த எங்களை நீர் ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் பரந்த மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். பிறரை நேசிக்கவும் உதவவும் பிறர் மீது கரிசனையும் அன்பையும் நாங்கள் வெளிக்காட்ட உதவி புரியும். ஒருவரில் ஒருவர் அன்போடும் ஐக்கியத்தோடும் வாழ அருள் புரிந்தருளும். இயேசுவின் வழியாக எங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. சமாதானத்துக்காரன் இயேசு திருமாய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய்சியாதீனம். தேவரையை தஞ்சமாய் கொண்டிருக்கிற மடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனையும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்து எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பயத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் ஆலய பணிவிடையாளர்கள் மேலும் அவர் விசாரணைக்கு ஒப்புப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தெரியும் கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பேச்செதிரலும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்வரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமென். யுத்தரணத்தில் ஒருமைப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான அனுப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்டவர்களை அருள் செய்வேன் என்று வாக்கு இருக்கிறீரே. கர்த்தாவே, இந்த அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுதே நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். ஆமென். உட்கார்வோம். ஒரு சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்லுவார். மனதுருக்கமும் குணமாக்குதலும். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 14:14. மனதுருக்கமும் குணமாக்குதலும். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி
அவர்களில் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்களில் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திருவசன பிள்ளை கரங்களை தட்டி வாழ்த்துவோம். அறிவிப்புகள். இன்று இரவு சரியாக 7 மணி அளவிலே நம்முடைய சபையை சார்ந்த திருமதி கோகிலா அவர்கள் வீட்டிலே வைத்து ஜெபக்கூட்டம் நடைபெறும். இன்று இரவு சரியாக 7 மணி அளவிலே திருமதி கோகிலா அவர்கள் வீட்டிலே ஜெபக்கூட்டம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். சபையின் பிள்ளைகள் யாவரும் நீங்கள் அந்த ஜெபக்கூடுகளில் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டு வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவும் எழுந்து நின்று கீதங்கள் கீதனை 463வது பாடல்கள் நாம் யாவும் எழுந்து நின்று பாடுவோம். கீதங்கள் கீதனை 463 கிருபை புரிந்த இணையாள். கிருபை புரிந்த இணையாள் நீ பரனே, கிருபை புரிந்த இணையாள் நீதம் கிருபை புரிந்த இணையாள் நீ பரனே, கிருபை புரிந்த இணையாள் திரு அருள் நீடுமை ஞான திரிந்து திரு அருள் நீடுமை ஞான திரிந்து
உட்காருவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மாறாத கிருபையினாலே உங்களை வழிநடத்துவாராக. இன்றைய நாளில் நம்முடைய திருச்சபையானது நம்மை சிந்திக்கும்படியாக அழைத்திருக்கிற ஒரு தலைப்பு மனதுருக்கமும் குணமாக்குதலும். அதற்கு ஆதாரமாக தெரிந்துகொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆமாண்டவரே, உடைய வேத வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். உடைய வேத வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி மெல்ல அமர்ந்த சத்தத்தை இந்த காதுகளில் நீ துணிக்க பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே, அது கிரியை செய்யக்கூட வல்லமை உள்ளதப்பா. இதனாலே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய வார்த்தைக்கு நேராக அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை திருப்பி ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. உடைய கரங்களில் எங்களை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய திருச்சபையானது மனதுருக்கமும் குணமாக்குதல் என்ற தலைப்பிலே நம்மை சிந்திக்கும்படியாக அழைக்கிறது. அதற்கு சிந்திக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் வாசிக்கிட்ட வேத பகுதியிலே இயேசு சிறலான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சுகமளிக்கிற தெய்வமாக நினைச்சார். இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார். ஒருவேளை நாம் சுவிசேஷ புத்தகங்களிலே இதை அநேக இடங்களில் நாம் வாசிக்கலாம். ஒருவேளை அவருடைய சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பதற்கு முன்பதாக ஒரு வியாதியஸ்தரையோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவரையோ அவர் குணமாக்குவதற்கு முன்பதாக அவருடைய மனதுருக்கம் அங்கே செயல்படுவதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம அநேக நேரங்களில் நாம் விளந்து கிடக்கிறவர்களையோ அல்லது சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களையோ நாம் பார்க்கும்போது முதலாவதாக அவர் முடிந்து நாங்கள் செய்வோம் மனதுருக்கத்தை நாம் தெரிவிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா என்று சொன்னால் அது கேள்விக்குரியதான். ஆனாலும் நம்முடைய மனதுருக்கம் முதலாவதாக என்ன செய்து செயல்படுது. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே என்ன செய்தார், முதலாவதாக அந்த குணமாக்குவதற்கு முன்பதாக அவருடைய மனதுருக்கம் அங்கே செயல்பட்டதை நாம் அநேக இடங்களிலே நாம் நினைச்சலாம் வாசிக்கலாம். ஏனென்று சொன்னால் நிறைய வியாதியஸ்தர்களை அவருக்கு பார்க்கும்போது அவருக்குள்ளாக ஒரு மனம் நினைச்சது கலங்கி அவர்களுக்காக எப்படியாவது நான் அந்த வியாதிகளிலிருந்தோ அந்த பிடியிலிருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகமாக நினைச்சார், பிரயாசப்பட்டார். அவர் அநேகருக்கு நினைச்சார், வாழ்ந்த நாட்களிலே சுகமும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒரு கதையை நாம் சொல்லி இந்த செய்திக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். ஒரு ஆழமான குழியிலே ஒரு மனிதன் விழுந்து விட்டான். ஒரு ஆழமான குழியிலே நடந்து கொண்டு சென்றிருந்த ஒரு மனுஷன் ஆழமான குழியிலே விழுந்து விட்டான். இதை ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டு சொல்கிறார்கள். அவர் எப்படி பேசியிருக்கார் என்று சொல்லி இப்போது நாம் அதை பார்க்கலாம். ஒரு மனிதன் அந்த பக்கமாக நினைச்சான், கடந்து சென்றான். உடனே அவன் பார்த்துட்டு சொன்னான், ஐயோ பாவம், நீ குழிகளை விழுந்துட்டிய, உனக்காக நான் நினச்சிதேன், மனஸ்தாபப்படுகிறேன், உனக்காக நான் நினச்சிதேன், வேதனைப்படுகிறேன், ஐயோ பாவம் என்று சொல்லிவிட்டு அவன் பாட்டு நினச்சிட்டான், கடந்து போயிட்டானான். இன்னொருத்தன் வந்துட்டு நினச்சிட்டானா, உனக்கு அறிவு இருக்காப்பா, இவ்வளோ பெரிய குழி இருக்க,
நீ கவனமாக வந்திருக்க கூடாதா, கவனமாக இருந்தால் அங்கே விழுந்திருக்கண்டாமா, விழுந்திருப்பியா அப்படின்னு கவனமாக நீ வந்திருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு நினச்சி அவனுக்கு அறிவுரை குறித்து நினச்சிட்டான், போயிட்டான். அதுக்கப்புறம் ஒருத்தர் வராது. அவர் வந்து நினச்சார், ஒரு படித்த கணித மேதை. அவர் நினச்சார், அங்கே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவர் இதை மனுஷனை குளிக்கல கிடக்க அந்த மனுஷனை பார்த்துட்டு அவர் பார்க்காரு, இவன் எப்படி விழுந்திருப்பான், ஒருவேளை இது எத்தனை அடி ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார். கணக்கு பார்க்குறான், ஒருவேளை இது 8 அடி இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 6 அடி இருக்கும்னு நினைக்கிறேன், இவன் எப்படியோ விழுந்திருக்கான்னு சொல்லி அவர் நினச்சார். அவர் கணித மேதைங்களால கணக்கு போடுறாரு, எப்படி விழுந்திருப்பான், எத்தனை அடி இவன் கால் வைக்கும்போது விழுந்திருப்பான்னு சொல்லி கணக்கு பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு நினச்சார். அவரும் கடந்து போயிட்டாராம். இன்னொருத்தர் வராரு. அவர் வந்து நினச்சார், செய்தித்தாள் நிருபர். அவர் வந்து நினச்சாருன்னா அவர் பார்த்துட்டு நினச்சுவார். செய்தித்தாள் நிருபரை நினச்சுவாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நினச்சுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது எப்படி நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, நீங்கள் யாரெல்லாம் நடந்து வந்தீங்க இப்படி சொல்லி நினச்சார். அவரிடத்துல விசாரிச்சுட்டு நினச்சார். அவரும் நினச்சார், குழியில் விட்டு தூக்காமல் அவர் நினச்சார். கடந்து போனார். இன்னொருத்தர் வந்தார். அவர் வந்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர். அவர் வந்து பார்த்தாரு, அந்த மனுஷனை எப்படியாவது நினச்சலாம், குழியிலேருந்து எடுப்பதற்கு எந்த அளவுக்கு நம்ம விசை தேவைப்படும், எந்த வாதி நம்ம எடுக்க முடியும், எப்படி பிரயாசப்பட்டால் அவனை என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்ன செஞ்சாராம், அவர் எடுக்காமலே என்ன செஞ்சாராம், போயிட்டாராம். அதுக்கப்புறமா ஒருத்தர் புவியியலாளர் ஒருத்தர் வந்தார். அந்த இடத்து குழி பக்கத்தில் நினச்சாராம். வந்து அந்த குழிக்கில் நிற்கிற மனுஷனை பார்த்துட்டு அவர் புவியியலாளர்னா நினச்சுவார், மண்களை ஆராய்ச்சி பண்ணுகிறவர், மண்ணுடைய தன்மைகளை நினச்சுவார், ஆராய்ச்சி பண்ணிடுறார். அவன் குழியில் கிடக்கிறவனை பார்த்து அவர் கேட்கறான், எப்போ அந்த மண் நைஸாக இருக்கா, இல்லைனா சவதியாக இருக்கா, இல்லைனா என்ன செய்யுது சரல் மாதிரி இருக்கான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்காரான். அப்போ அவன் என்ன செய்தான், இது வந்து என்ன செய்யுது சகதி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னானா. சொன்ன உடனே இதை கேட்டுட்டு அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி நினச்சாரான். அவர் அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவர் வேலை முடிச்சுட்டு நினச்சார், கடந்து போயிட்டாரான். இன்னொரு மனுஷன் அங்கே வாரான். அவன் யாருன்னா சுய பரிதாபம் கொண்ட ஒரு மனுஷன். அவன் வந்து என்ன செஞ்சான், அவன் வந்து அவன்கிட்ட சுய பரிதாபம்னு நினச்சுவாங்க, அவங்கள கொடுத்து நினச்சுவார் பரிதாபப்படல. அவன் என்ன நினச்சதான், எப்பா நீயாவது இந்த குழியில் தான் விழுந்த, நான் இதை விட மோசமான குழியில் விழுந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிதான். இப்படி குழியில் விழுந்து நானும் அவஸ்தைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுடைய பரிதாபத்தை சொல்லிட்டு நினச்சிட்டான். அவனை தூக்காமல் நினச்சிச்சான், கடந்து போயிட்டானான். அப்போ இதுக்கு அடுத்துலாம் நினச்சிதாரு, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நினச்சிதான் அங்கேருந்து வாரான். வந்து இந்த மனுஷனை பார்த்தோன்னே குளிக்கில் கிடக்க மனுஷனை பார்த்து, ஐயோ பாவம் இவன் குளிக்கில் விழுந்துட்டானு சொல்லி இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவன் மேலே மனது உருக்கியே நினச்சினாரான். அவனை எப்படியாவது அவனை கயிறு போட்டு நினச்சினாரான், அவனை மேலே தூக்கினானா. பிரியமானவர்களே, இந்த கதை ஒரு சிறிய கதையாக இருக்கலாம், ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுடைய மனப்பான்மையும் கஷ்டப்படுகிற மக்களை பார்க்கும்போது வித்தியாசமாக காணப்படுகிறது. ஒருவேளை ஒரு மனிதன் எல்லார் மனிதர்களும் என்ன செய்யுது, மனதுருக்கம் என்பது கிடையாது. நம்ம நிறைய நேரங்களில் விபத்து நடக்கும்போது பார்க்கலாம். இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நினச்சிவாங்கன்னா, ஒரு விபத்து நடந்து ஒரு மனுஷன் கீழே கிடந்தான்னு நினச்சிவாங்க, முதல்ல அவங்க மொபைல் ஃபோனை எடுத்து நினச்சிவாங்க, அதில் பதிவு பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு காரியங்களை சொல்லிட்டு நினச்சிவாங்க, பேசுவாங்களே தவிர உதவி செய்வதற்கு யாரும் நினைச்சதில்லை, முன் வருவதில்லை. அந்த உதவி செய்வதற்கு முன் வர வேண்டும் என்று அவருக்குள்ளாக நினைச்ச வேண்டும், மனதுருக்கம் நினைச்ச வேண்டும், கடந்து வர வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே கஷ்டத்தோடு இருக்கிற மக்களை, வியாதியில் இருக்கிற மக்களை, கண் பார்வை இல்லாத மக்களை அவர் காணும்போது அவருக்குள்ளாக ஒரு மனதுருக்கம் நினைச்சது வந்தது. அந்த மனதுருக்கத்தின் மூலமாகவே நினைச்சார், அவர் அந்த காரியங்களிலே விடுதலையை நினைச்சார், குணமாக்குற ஒரு வல்லமையை நினைச்சார், அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை மனதுருக்கம் என்ற வார்த்தைக்கு இரக்கம் பாராட்டுவது என்று சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஒருவேளை மனதுருக்கம் ஒரு வார்த்தைக்கு இரக்கம் பாராட்டுவது என்று சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஆனாலும் அதில் எபிரேய வார்த்தைக்கு அந்த அர்த்தமானது, எபிரேய வார்த்தையிலே அதற்கான அர்த்தம் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், தாயின் கருப்பையை என்ன செய்து குறிக்கிறது. ஒருவேளை ஒரு தாய் தன்னுடைய கருவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி அவர் மனம் விரும்புவாளோ, அவனை எப்படி அவள் பாதுகாப்பாளோ, அதற்கு ஒத்தாக ஒரு காரியமாக என்ன செய்து அந்த மனதுருக்கத்தை என்ன செய்து கூறுகிறது அந்த எபிரேய சொல்லானது. ஒருவேளை இந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இது சாலமோனுடைய ராஜாவுடைய கரத்திலே ஒரு இப்படிப்பட்டதான ஒரு காரியம் வந்தது. ஒரு 2 ஸ்திரீகள் நினைச்சார்கள், அவருடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய பிள்ளை இது என்னுடைய பிள்ளை இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி வாதகடருக்கு அவரிடத்துல இந்த நீதி கேட்பது நினைச்சார்கள் வந்தார்கள். அப்போது அங்கே அதற்கு சொந்தமான பெண் தாய் நினைச்சால் இந்த குழந்தையை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொன்னாள். ஆனால் இன்னொரு அதற்கு சொந்தம் இல்லாத அவளுக்குடைய இல்லாத அந்த பிள்ளை தாய் என்ன சொன்னால், இந்த பிள்ளை 2ஆக பிளந்து போடுங்கள், நாங்கள் பாதி வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொன்னாள். அப்போ அந்த காரியத்தை பார்த்து வந்து அந்த சாலமோன் ராஜா நினைச்சார், அந்த எந்த தாய்க்கு அந்த மனதுருக்கம் இருந்ததோ அதுதான் உண்மையான தாய் என்று சொல்லி அங்கே நினைச்சார். அந்த காரணம் காட்டி அந்த இடத்துல நீதி செய்தார்னு சொல்லி பார்க்கலாம். பிரியமானவர்கள், அநேக நேரங்களிலே என்ன செய்து இந்த உலகத்திலேயே மனதுருக்கம் என்பது காணப்படாத ஒரு காரியங்களை பார்க்கிறோம். அவர்கள் சொந்த பிள்ளைகளுக்காகவோ
அவர்கள் விருப்பப்பட்டவர்களுக்கோ அந்த மனதுருக்கம் செயல்படுகிறதே தவிர மற்றவர்களுக்கு நிச்சயது அந்த மனதுருக்கம் காணப்படாது என்று சொல்லி நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம். ஒருவேளை அன்பு நிமித்தமாக நமக்கு நிச்சயது அநேக நேரங்களிலே மனதுருக்கம் வருகிறது. அன்பு இல்லாவிட்டால் யாரை பார்த்தால் நமக்கு அன்பு இல்லாவிட்டால் அந்த மனதுருக்கம் நமக்குள்ளாக நிச்சயாது வராது. ஆண்டதான் அதைத்தான் நம்முடைய வேதம் சொல்கிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாடுகளுக்கு ஆண்டவர் சொல்லும்போது எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி நினைச்சார். அந்த ஜனங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நினைச்சார் சொல்கிறார், இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நினைச்சார் சொல்கிறவரே நாம் பார்க்கலாம். ஒரு சங்கீதக்காரன் சொல்லும்போது அவன் சொல்கிறான் 145ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 145:8. முக்கியமான சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன் என்று சொல்லி அவர் நினைச்சார் ஆண்டவரை அடையாளப்படுத்துகிறார். ஒரு ஆண்டவர் நமக்கு எப்போது மனதுருகுவார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் எப்பொழுது நம்மிடத்திலே மனதுருகுவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கே பார்க்குறோம் பிரியமானவர்களே, ஏசாயாவுக்கு சொல்கிறாரு, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும். ஒருவேளை நாம் துன்மார்க்கம் செய்கிற மக்களாக நாம் வாழவில்லை, ஒருவேளை அக்கிரமம் செய்கிறவர்களாக நாம் வாழவில்லை. ஆனாலும் அக்கிரமக்காரர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்கள், பெருகிவிட்டார்கள். நீங்கள் தினந்தோறும் உங்கள் செய்தித்தாளையோ அல்லனா உங்கள் டிவியை நீங்கள் திருப்பினால் என்ன செய்யும், அநேக குற்ற சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோரை என்ன செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். ஒருவேளை சொத்தை கொடுப்பவில்லை, என்னுடைய சொத்தை சரியான இடத்துல அவர் கொடுக்காத காரணத்தினாலே அந்த சொத்தை அப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி பெற்றோரையே என்ன செய்கிறார்கள், கொலை செய்கிறவர்களையும் நாம் இந்த காலங்களே என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ அவர்களுக்காக சுபாவ அன்பு என்ன செய்யலை இல்லாமல் போய்விட்டது. அக்கிரமம் செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்கள், பெருகிவிட்டார்கள். அதே போல் பிள்ளைகளே என்ன செய்கிறார்கள், கொலை செய்கிற பெற்றோரையும் நாம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஒருவேளை பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவது ஒரு இனிதான சுபாவம் தான். ஆனாலும் அதையும் மீறி என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளை கொலை செய்கிறவர்களாக இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறார்கள். ஒருவேளை பெண் பிள்ளைகளுக்கு அநேக இடங்களிலே பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை வயதான முதியவர்கள் கூட பெண்களை என்ன செய்கிறார்கள், தவறான கண்ணோட்டத்திலே பார்த்து அவர்களிடத்தில் தவறாக நடந்து கொள்வதை இந்த உலகத்தில் நாம் அநேக நேரங்களில் என்ன செய்வோம் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் பார்த்துவிட்டு என்ன செய்வோம், இந்த செய்தியாக கடந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பெற்ற நாம் அந்த செய்தியை செய்தியாக பார்த்து கடந்து விடாதபடி, ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே இப்படிப்பட்டதான அக்கிரம செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நாம் ஒருவேளை அக்கிரமம் செய்யாமல் இருக்கலாம், ஆனாலும் அக்கிரமம் இந்த உலகத்திலே பெருகி இருக்கிறது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய பாத்திரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நாமும் கூட அநேக நேரங்களிலே நம்மோடு அக்கிரமம் செய்ய வேண்டும் சொல்லி நினைக்கலாம். ஆனாலும் நம்மை சார்ந்தவர்களோ அல்ல நமக்கு எதிரியாக இருக்க நாம் கருதுகிறவர்களோ அவர்கள் துன்பப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் துன்பப்படுவது சரிதான், அவர்கள் இந்த இடத்துல அவர்களுக்கு இது தேவைதான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், அப்படி நியாயம் தீர்க்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, அதே இடத்துல நம்மை நாம் வைத்து பார்ப்போம். நாமும் கஷ்டப்பட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி நம்ம நினைச்ச வேண்டும், அந்த இடத்துல நினைத்து பார்க்கணும். கடைசி காலங்களில் நினைச்சது சுபாவ அன்பு இல்லாத நிமித்தமாக நினைச்சது இந்த உலகத்தில் அக்கிரமமானது பெருகி கொண்டிருக்குது. ஆனாலும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த அக்கிரமத்தை விட்டு அவன் மனம் திரும்பினால், அவன் ஆண்டவரை அந்த பாவத்தை எல்லாம் விட்டு விட்டேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பினால் அவனுக்காக நினைச்சுவார், ஆண்டவர் இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். ஒரு இடத்துல இந்த உலகத்தில் அநேகர் அக்கிரமக்காரிகளை சொல்வார்கள். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகளாக வாழ்ந்த பிறகு அனைவரும் சாட்சி சொல்வார்கள், நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது நான் ஒரு பெரிய அநியாயக்காரனாக இருந்தேன், நான் அநேக காரியங்களை செய்தேன், ஆனாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றினான்னு சொல்லி அநேகர் சாட்சி கொடுப்பார்கள். அதே போல தான் ஆண்டவரை பிரியமானவர்களே, அந்த பாவம் செய்கிற அக்கிரமம் செய்கிறவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் அவர்கள் செய்கிற அக்கிரமத்தையோ அந்த பாவத்தை அவர் நேசிக்கவில்லை. அவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நினைச்சார், மனதுருகிறார், பரலோகத்திலே அவருக்காக நினைச்சார், பரிந்து பேசி கொண்டு சொல்லி பார்க்கலாம். அதே போல் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு பரிதவிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து
அங்கு கூடி வந்திருக்க அநேக மக்களை என்ன செய்கிறார் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவர்கள் எல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் மீது என்ன செய்கிறார் மனதுருகிறார். ஒருவேளை அநேக மக்கள் அவரை தேடி பின்தொடர்ந்து என்ன செய்கிறார் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் எங்கு சென்றாலும் அவரை பின்தொடர்ந்து என்ன செய்கிறார்கள் போகிறார். ஒருவேளை செல்கிறார்கள் என்ன சொன்னால் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொன்றும் நல்ல காரியமாக இருக்குது. அதேபோல் அவருடைய அநேக வியாதியஸ்தர்களை என்ன செய்கிறார் குணமாக்குகிறார் என்று சொல்லி அவர் பின்பதாக அநேக மக்கள் என்ன செய்கிறார் சென்று கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை சரியான மேய்ப்பன் இல்லையோ, அதனால தான் மக்கள் என்ன செய்கிறார்கள் இப்படி அலைகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக என்ன செய்கிறார் பரிதவித்தார், அவர்களுக்காக மனதுருகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். இதை நீங்கள் சங்கீதக்காரனும் இதை தெளிவாக சொல்லலாம். நீங்கள் சங்கீதக்காரனை அந்த மேய்ப்பனை குறித்து அவன் சரியாக சொல்கிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 23ஆம் சங்கீதத்தை அங்கே தெளிவாக சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அப்போ ஆண்டவர் தான் நம்ம மேய்ப்பராக நம்ம நினைச்ச வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்வார், அவர் 2ஆம் வசனத்தில் பார்க்கும், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டே என்ன செய்வார் கொண்டு போய் விடுகிறார். ஒருவேளை ஒரு சரியான மேய்ப்பன் இருப்பான் என்று சொன்னால் ஒருவேளை அவன் சரியான இடத்துல என்ன செய்வான் மேய்ப்பனை நீங்கள் ஆடு மேய்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது மேய்ப்பன் இல்லாத ஆடாக இருந்தால் அது என்ன செய்யும், எங்கு போகுது, சரியான இடத்துக்கு அது போக முடியாது. அது ஒருவேளை சிதறடிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் இப்போ நம்ம இடங்கள் வந்து தோட்டங்கள் இருக்குதுன்னா அந்த காலங்களே வனாந்தரமான இடங்களில் ஆடுகளை மேய்ப்பார்கள். அப்படி மேய்க்கும் போது அவர்கள் சரியான மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இருந்தால் என்ன செய்யும், அங்கு நரிகளோ இல்லைனா ஏதோ வந்து என்ன மிருகங்களோ அதை வேட்டையாடி தின்றுவிடும். அப்போது அது சிதறடிக்கப்படும். ஒருவேளை அந்த அந்த காரியங்களை பார்த்து அது பயந்து என்ன செய்யும், சிதறி ஓடும். ஆனால் அப்படிப்பட்டதாக தான் இந்த மனிதரை என்ன மக்கள் எல்லாம் மேய்ப்பினால ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நினைச்சார் மனதுருகிறார். அப்போ தான் இந்த அதே போல் நீங்கள் 3ஆம் வசனத்தில் பார்க்கலாம், அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்திற்கு என்னை நீதியின் பாதைகளில் நினைச்சார் நடத்துகிறார். அப்போ சரியான ஒரு மேய்ப்பன் இருந்தாலும் நினைச்சார் நம்ம ஆத்மாவை நினைச்சார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை நினைச்சார் தேய்ச்சுகிறார், சரியான பாதையில் நினைச்சார் வழி நடத்துகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சரியாக நினைச்சார் சொல்கிறார். அதே போல் 4ஆம் வசனம் பார்க்கலாம், மரண நீரில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி அங்கு சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நமக்கு நிறைய பாவங்கள் நிமித்தமாக நமக்கு நிறைய மரணத்தை ருசி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நாம் நிறைய நேரங்களில் நாம் பயந்து இருக்கிறோம். ஆண்டவரை இந்த இடத்துல நான் என்ன செய்வது என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடி அநேக நேரங்களில் நாம் என்ன செய்வது என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை இயேசு சொல்கிறார், நான் மரணநிலை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ அந்த பொல்லாப்பு என்னை ஒன்றும் செய்யாது, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவரை நாம் நம்பி இருக்கும்போது அவர் நினைச்சார் அந்த பொல்லாப்புக்கு நம்மளை நீங்கி வாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதை தான் நீங்கள் பின்னால் பார்க்கலாம், தேவரி என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் தடி இவனை தேய்ச்சும் என்று சொல்லி சங்கீதக்காரன் நினைச்சார். அழகாக சொல்லி, ஆண்டவரே நீர் எங்கூட இருக்கிறீங்க, நீர் உம்முடைய வார்த்தை என்னை தேய்ச்சும், உம்முடைய அன்பு என்னை தேய்ச்சும் என்று சொல்லி அவர் நினைச்சார் சொல்கிறார். அதே போல் இன்னொரு 5ஆம் வசனத்தை பார்க்கலாம், என் சத்துருக்கள் முன்பாக நீர் ஒரு பதியை அதை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி. அநேக நேரங்களில் நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அநேக நேரங்களில் நாம் சரியான தொழில் இல்லாதபடி நாம் என்ன செய்யலாம், நஷ்டத்தை அடைந்திருக்கலாம். ஆனாலும் நம்மை பார்க்கிறவர்கள் நம்ம என்ன செய்யலாம், அவமானமாக என்ன செய்யலாம் பேசலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம நினைச்சார் அந்த அவர் எப்படி யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தலாம் அவருக்கு முன்பதாக நினைச்சார், நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன்னை நான் ஆசிரியப்பேன் என்று சொல்லி நினைச்சார் சொல்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் நினைச்சார் சொல்கிறார். அதே போல் கடைசி வந்து நீ பார்க்கலாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்து நாட்கள் நினைப்பேன். ஒரு சரியான ஒரு மேய்ப்பன் இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த காரியத்தில் நம்ம நினைச்சார் சரியான பாதையில் நடைத்து நம்முடைய நித்திய ஜீவனுக்கு நேராக நினைச்சார் நம்மை வழி நடத்துவார். ஒரு பாடல்களில் நாம் ஒரு கவியை நாம் பாடலாம், மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனென்றார், இன்ப சத்தம் பின் சென்றிடுவோ, இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம், ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. பிரியமானவர்களே, மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கு அவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக நினைச்சார் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களே அநேக அற்புதங்களை
அநேகரை சுகமாக்கினதை நாம் பார்த்தோம். அதில் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கோம். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே மார்த்தாள் மரியாளுடைய ஒரு சகோதரனாகிய லாசர் நினைச்சுதான் வியாதிப்பட்டு இருக்கிறான். அவன் நினைச்சுதான் அதோடு மட்டும் இல்லாமல் அவன் மரித்து போகிறான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு வியாதிப்பட்டிருக்கான் என்று சொல்லி அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர் அந்த இடத்திலே அவர் ஊழியம் செய்த இடத்திலே 2 நாட்கள் மீண்டும் நினைச்சார் தங்கியிருந்தார். மறுபடியும் அவர் சுவிசேஷ இடத்திலே நினைச்சார், நான் சரியான இடத்திலே போக வேண்டும், என்னுடைய சகோதரன் நினைச்சான் நித்திரையாக இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த இடத்துல நினைச்சார் கடந்து வருகிறார். அந்த இடத்துல கடந்து வந்து வரும்போதே அவர்களை முன்பதாக வந்து நினைச்சார்கள். அந்த மார்த்தாள் மரியாள் நினைச்சார், அவர்களை சந்தித்து நினைச்சார், ஆண்டவரே நீ இங்கே இருந்தாலும் என்னுடைய சகோதரன் நினைச்சான் மரித்திருக்க மாண்டானே என்று சொல்லி அவரிடத்துல நினைச்சார், கண்ணீர் சிந்துகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் நினைச்சார், அந்த காரியத்தை பார்த்து நினைச்சார். 33ஆம் வசனத்தில் 35ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், இயேசு அந்த சம்பவத்தை பார்த்து நினைச்சார், கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். அவருடைய சொந்த சகோதரனை பார்த்து நினைச்சார், அவன் மரித்து விட்டான் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அழுகிற போது அவர்களோடு கூட நினைச்சார், சேர்ந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். அதற்கு பின்பதாக நிறைய காரியங்களை பார்க்கலாம். அவர் அந்த லாசருவை நினைச்சார், அவனை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி அந்த காரியத்தில் நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. போதும் பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், நாயின் என்னும் ஊருக்கு ஆண்டவர் போகிற போது அங்கே திரளான ஜனங்கள் அவர்களுக்கு பின் சென்றார்கள். அங்கே அந்த ஊரின் வாசலில் அவர்கள் சமீபித்த போது மரித்து போன ஒருவனை நினைச்சார்கள், அடக்கம் பண்ணும்படியாக அங்கே நினைச்சார்கள், கொண்டு வந்தார்கள். அவன் அந்த தாய்க்கு ஒரே மகனாக நினைச்சான், சொந்த மகன், ஒரே ஒரு மகனாக இந்த நானாலும் அவனை இழந்த ஒரு பெண்ணாக நினைச்சாள், காணப்பட்டாள். அந்த இடத்திலே அவள் ஒன்றுமே ஆண்டவரிடத்திலே கேட்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் அந்த சம்பவத்திலே அவர் பார்த்துவிட்டு அவள் மனதுருகி அழுகுகளை பார்த்துவிட்டு நினைச்சார், அவரும் மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த பெண்மணியை பார்த்து நினைச்சார். சொல்கிறார், பிரியமானவர்களே, எந்த நாளில் நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், நமக்கு நிறைய நேரங்களிலே நாம் அழுகிற ஒரு மக்களாக காணப்படும். நிறைய சம்பவங்களிலே நான் கைவிடப்பட்டு விட்டேனே, நான் நம்பி இருந்தவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் அழலாம். இந்த நாட்களையும் அநேகர் நீங்கள் இறந்த வீட்டுக்கு நீங்கள் போயிருந்துச்சுன்னா அநேகர் எதற்கெடுத்தாலும் அழுகிறவர்கள் வித்தியாசமாக அழுவார்கள். சிலர்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை கைவிட்டு இழந்தார்கள்லாம் நினைச்சார்கள், ஆண்டவர் மேலே நினைச்சார், கூடப்பட்ட ஆண்டவரே என் பிள்ளையை எடுத்துட்டியே என்று சொல்லி அழுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை, இந்த பெண்மணி அப்படி அழவில்லை. அவருடைய சூழ்நிலை நினைத்து அவருடைய காரியங்களை நினைத்து நினைச்சார், அழுதாள். அநேக வீடுகளை நான் பார்க்கிறேன், கிட்டத்தட்ட நிறைய வீடுகளை நான் பார்த்துட்டேன். எதை எடுத்தாலும் நினைச்சார்கள், கடவுளை குறைச்சில, கடவுளை என் இப்படி பண்ணிட்டியே, இப்படி பண்ணிட்டேன், வாழ்க்கையில் இப்படி என்னை பண்ணிட்டியேன்னு சொல்லி அழுகிறவர்களே பார்க்கணும். ஆனால் பிரியமானவர்கள் அப்படி அல்ல. ஆண்டவர் யாரையும் கைவிடுவர் அல்ல, யாரையும் என்ன ஒதுக்குவர் அல்ல, யாரையும் அவர் தனித்து விட வேண்டும் பட்சத்தில் அவர் விரும்புகிறவரே இல்லை. ஆனாலும் அந்த பெண்மணி அழுகிறதை பார்த்து நினைச்சார், அவரும் நினைச்சார், மனதுருகி அந்த மகளை பார்த்து அழாதே என்று சொல்லி சொல்கிறார். இந்த நாளில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எந்த சூழலிலும் நீ இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அழாதீங்கள் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் நினைச்சார். தேர்ச்சிறவாக காணப்படுறார். தேர்ச்சிற மட்டுமில்ல, அந்த மகன் நினைச்சார், உயிரோடைக்குள்ளே எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கலாம். ஆண்டவருடைய மனதிற்கும் அங்கே சரியாக நினைச்சது, செயல்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். மூன்றாவது காரியத்தை பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 மற்றும் 41ஆம் வசனம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40
இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு குஷ்டரோகியாகி ஒரு மனுஷன் நினைச்சான் வாரான். ஒருவேளை குஷ்டரோகி என்று சொன்னால் அந்த ஊரை விட்டு நினைச்சார் விலக்கி வைப்பார்கள். இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் கிடையாது. குஷ்டரோகிகள் இப்போ ஒரு சில அந்த நோய் அதிகம் இல்லை, ஆனால் ஒரு சிலர் தான் இருந்தாலும் ஒதுக்கி வைக்கிறது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகளை ஊரை விட்டு நினைச்சாங்க ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனங்காக நினைச்சார்கள் வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் நினைச்சார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நினைச்சான் ஆண்டவரத்தில் வந்து நினைச்சான். முழங்கால் படி தான் நினைச்சான். ஆண்டவரத்திலே வந்து நினைச்சான் தன்னை தாழ்த்துகிறான் நடிச்சின் இடத்திலே பார்க்கலாம். அவனோடத்துல நினைச்சு இந்த தாழ்மை காணப்பட்டது நிமித்தமாக அவன் மீது நினைச்சார். மனதுருகி அவருடைய கையை நீட்டு நினைச்சார். அவனை சுத்தமாக்கினார். யாருமே குஷ்டரோகியை தொட நினைச்சார்கள், முற்பட மாட்டார்கள். நாமும் கூட நினைச்சான் ஒரு வியாதிப்பட்டவர்களை கண்டால் அவர்களை தொடுவதற்கோ அவர்களோடு நாம் இருப்பதற்கோ நாம் பயப்படுவோம். உதாரணமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். 2019 ஒரு கொரோனா நினைச்சது ஒரு வியாதி வந்தது. அப்போது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் யார் சொந்தங்களாக இருக்கலாம், பந்தங்களாக இருக்கலாம், யார் வீட்டுக்கு நினைச்சது போகிறதில்லை. ஏன்னு சொன்னால் ஒருவேளை அவர்களுக்கு இருக்குமோ இவர்களுக்கு இருக்குமோ என்று சொல்லி பயந்தவர்களாக காணப்பட்டோம். அப்போ நாம் அப்படிப்பட்ட வியாதியில் இருந்தவர்களை கூட இந்த சமுதாயம் ஒதுக்கிவிட்டது. இந்த அரசாங்கமும் நினைச்சது அவர்களை ஒதுக்கி வைத்தது. ஏன்னா கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களே நினைச்சார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மண்டபத்திலே ஒரு ஆஸ்பத்திரியிலே நினைச்சாங்க தனித்து நினைச்சால் வைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மீது நினைச்சார் அவர் மனதுருகி அவருடைய கையை நீட்டி நினைச்சார் அவனை தொட்டு குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை என்ன செய்து அவர் மீது மனதுருகி நினைச்சார். நம்ம எந்த சூழ்நிலையிலும் நாம் இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதியிலும் நாம் அகப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நம்மை தொட்டு நினைச்சார் ஆண்டவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவர் நினைச்சார் அவனிடத்தில் பார்க்க ஆண்டவரே அவன் சொல்கிறான் ஆண்டவரை சுத்தமானாலும் என்ன சுத்தமாக்கும். ஒருவேளை அவனுக்கு குணமாகுவோன்னு நினச்சி அவனுக்கு நம்பிக்கை இல்லாட்டாலும் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆண்டவர் உமக்கு சுத்தம் இருந்தால் மட்டும் நினைச்சு குணமாக்குவேன்னு சொல்லி நினைச்சார். அவன்கிட்ட கேட்டவனே நினைச்சார் அவர் கரங்களை நீட்டி நினைச்சார் சுத்தமாக்கலான்னு சொல்லுவார். அதை தான் நம்முடைய பெர்க்மான் சார் படிக்கும்போது ஒரு பாடலை பாடுவார். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினி, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினி, என்று சொல்லி சுகமாக்கினி, விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு மனதிற்கும் உள்ளவர் என்று சொல்லி இந்த காரியத்தில் நாம் நினைச்சலாம் பார்க்கலாம். அதேபோல் 4வது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34ஆம் வசனம் வரை. இங்கே நம்ம பார்க்குறோம் 2 குருடர்கள் நினைச்சாங்க வழி அருகே நினைச்சார்கள் உட்கார்ந்துருக்கிறார்கள். ஒரு அநேக நாட்களே அநேகரை பார்த்து அவர்கள் பிச்சை எடுத்துக்கலாம் கேட்கலாம். அவர் வாழ்க்கை பிச்சை எடுத்து என்ன செய்தோம் போய்கொண்டிருக்கும். ஆனாலும் ஆண்டவரை குறித்து அவர்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கார்கள். ஏற்கனவே நினைச்சார்கள் கேள்விப்பட்டு விதமாக அவர் வருகிறார் என்று சொல்லி அங்கே நினைச்சது ஒரே சத்தமாக கேட்ட உடனே சத்தம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஒரு இடத்துல ஒருத்தர் கடந்து வர சின்ன சத்தம் நிச்சயம் இருக்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே நினைச்சார்கள் அவர்கள் விசாரிக்கும் போது இங்கே ஆண்டவர் கடந்து சொல்லி நினைச்சு அவர்கள் நினைச்சு சொல்லப்படுகிறது. அப்போ அதை கேள்விப்பட்டவனே நினைச்சார்கள் ஆண்டவரே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமாக நினைச்சார்கள் கூப்பிடுகிறார்கள். இதை அவர்களோடு இருக்கிறவர்கள் நினைச்சார்கள் அதட்டினார்கள். ஏன்ப்பா ஆண்டவரை தொந்தரவு பண்ணுற, அவர் பிராணமாக போய்கிட்டு இருக்காரு, அவரையா நீ தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார்கள்.
அப்போ சொல்லும்போது அவர்கள் நினைச்சாங்க முன்னிலும் அதிகமாக நினைச்சார்கள், சத்தம் போட்டு நினைச்சார்கள், கூப்பிடுகிறார்கள் சொல்லி பார்க்கலாம். பிரியமாக எந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வருகிறது. அப்பவும் நாம் என்ன செய்வோம், சாதாரணமாக நாம் நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருப்பது ஆண்டவரத்தில் நாம் ஜெபிப்பதற்கும் நாம் கஷ்டப்படும் போது என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே என்ன மீது இறங்கும் என்று சொல்லி இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி இந்த காரியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை அவர்கள் அந்த இடத்திலே பிச்சை கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி ஆண்டவரை அழைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மாறாமல் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அப்படியே சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும், கூப்பிட வேண்டும். ஆண்டவரே இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்ற வேண்டும், இப்படிப்பட்டதான ஒரு காரியத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் சத்தம் போட்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் அவர் எப்படி அந்த குருடனுக்கு அவர் பார்வை கொடுத்தார், அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்வார், ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி பார்க்கலாம். அடுத்த இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா 15 எடுத்து வைத்துக்கொள்ளும், அதை வாசிக்க வேண்டாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பகுதி தான். ஒரு மகன் ஒரு இளைய மகன் நினைச்சான் தன்னுடைய ஆஸ்தியில் ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்லி அவனுடைய அப்பாவிடத்தில் நினைச்சான். கேட்டுட்டு அவன் நினைச்சான், அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு நினைச்சான், அவனுக்குரியதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் நினைச்சான் தூரதேசத்துக்கு போய் அவனுடைய ஆஸ்தியெல்லாம் நினைச்சான் அழித்து போட்டான். அக்கிரம அந்த கிரியை செய்து நினைச்சான், அவனையும் நினைச்சான் துன்மார்க்கமாக வாழ்ந்து அவனுடைய பணங்கள் எல்லாவற்றையும் நினைச்சான், இழந்துட்டான். கடைசியில் என்னச்சுதான் அவன் ஒரு பண்ணி மேய்க்கிற ஒரு வேலைக்கு நினச்சினான் போகிறான். அங்கே போயிட்டு அவன் சாப்பிடுவதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நினச்சது பசி எடுக்குது. பசி எடுத்தோன்னு நினச்சிதான் அந்த பண்டி தின்கிற தவிட நினச்சினோம் தின்னு அப்படி வயிறு எப்படியா நிரப்புன்னு சொல்லி அங்கே அதற்கு பிரியப்படுத்தான். ஆனால் அதற்கு நிச்சயலை, அதுவும் அவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த சம்பவம் தான். ஆனாலும் அவன் பெரிய பாவம் செய்து விட்டான். ஒருவேளை அவனோட அப்பாவோடு இருந்தால் அவனுக்கு சகல வசதியும் கிடைத்திருக்கும். ஆனால் அதை விட்டு நினைச்சான் அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவனுடைய நண்பர்களோடு கூட நினைச்சான் அவன் துன்மார்க்கமான ஒரு ஜீவனம் பண்ணான். அது நிமித்தமாக அவனுடைய நண்பர்கள்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க. அவன் பணம் இருக்க வரை நினைச்சாங்க அவளோடு கூட இருந்தாங்க. பணம் அவனை கையை விட்டு போன போகிறத நினைச்சாங்க, அவனை விட்டு நினைச்சால் போய்விட்டார்கள். அப்போ தனித்து விடப்பட்டான். அப்போது அப்படி தான் அவனுக்கு புத்தி தெளிகிறது. அவன் சகோதரர்கள் அவனோடு இருந்து துன்மார்க்க செய்யும்போது அவனுடைய புத்தி என்ன செய்யலை, வேலை செய்யலை. அவனுடைய கையில் விட்டு எல்லாம் போய் அவன் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நினச்சி அவன் புத்தி தெளிந்து நினைச்சான், ஆண்டவரே என்னுடைய தகப்பன் வீட்டில் எல்லாமே இருக்குதா, நான் அங்கே விட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் இடத்துல நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான். திரும்ப வரலாம். அப்போ திரும்ப வரும்போது அந்த தகப்பன் நினச்சாரு, இப்போ நம்மளுடைய இப்போ தகப்பன் வளர்ப்புறான தகப்பன் தான் அவன் நினச்சாரு, வேண்டாம் இவனை வெட்டி அவன் தேவையே இல்லைன்னு சொல்லுவார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒருவேளை தகப்பன் பிள்ளைகளை என்ன இலக்கம் காட்டுவதில்லை. ஒருவேளை துன்மார்க்கம் செய்வதை பண்ணிட்டான்னா அவன் விலைக்கு அவன் ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் இந்த ஒரு தகப்பன் நினைச்சாரு, அவன் தூர வருகிறதை கண்டு அவரை நோக்கி நினைச்சாரு, ஓடுகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்க்குறோம், அவனோடு கூட ஒரு மகன் இருக்கிறான். அவன் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான், அவனோடு கூட இருக்கிறான். ஆனாலும் அவர் பேச்சை கேட்காதபடி அவன் சென்ற ஒரு மனிதன் அவனுடைய மகன் திரும்ப வரும்போது நினைச்சாரு, அவன் தூரத்தில் வந்து பார்க்கும்போதே நினைச்சாரு, அவனை கண்டு ஓடி நினைச்சாரு, அவன் மனதுருகி நினைச்சார், அவனை கழுத்தி கட்டி கொண்டு நினைச்சார், அவனை முத்தம் செய்தார்னு சொல்லி பார்க்கலாம். இதே போல தான் நம்முடைய ஆண்டவர் கூட நாம் அவரை விட்டு வழி விலகி போகலாம். ஒருவேளை ஆண்டவரோடு கூட வாழ்ந்தவர்கள் அநேகரை நினைச்சார்கள், பின்வாங்கி இருக்கிறார்கள். அநேகரை நாம் பார்க்கலாம். ஒருவேளை அநேக இடங்களில் அநேக சபைகளில் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவரோடு கூட வாழ்ந்த ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட பின்மாற்றம் அடைந்த பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஆனாலும் பின்மாற்றம் அடைந்த பிள்ளைகளும் ஆண்டவரை தேடி மறுவர் வருவார்னு சொன்னால் அவர் நினைச்சார், அவர்களை அணைத்துக் கொள்கிற ஒரு தேவனாக நினைச்சார், காணப்படுகிறார். அவர் ஒரு மனதுணுக்கம் அடைந்த ஒரு தகப்பனாக நினைச்சார், காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். அதைத்தான் ஒரு பாடல் பாடும்போது அழகாக பாடப்படுகிறது. மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவா என் மகனே, உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பிரியமானவர்களே, இந்த பாடல் வரிகள் சொல்கிறது, மனதிற்கு உடையவரே மன்னிப்பதில் வள்ளல் அவர். மன்னிப்பதில் வள்ளல்னா வள்ளலாம் நினச்சோம், யாரை வள்ளல்னு சொல்லுவோம்? அதிகமாக கொடுக்குறவர்களே நினச்சோம் வள்ளல் சொல்லுவோம். அப்போ மன்னிப்பதில் அவர் வள்ளல் என்று சொல்கிறது. அதே போல் அதை மட்டும் இல்லாமல் இன்னொரு 3வது வார்த்தை சொல்கிறது, உன் நினைவாக இருக்கிறார் ஓடிவா என் மகனே. ஒருவேளை ஆண்டவரை விட்டு நாம் விலகி சென்றாலும் அவர் நம்ம நினைவாகவே நினைச்சாராம் இருக்கிறாராம். அவர் ஓடி வந்தால் நம்ம நினைத்து கொண்டு நினைச்சுவார், நம்ம மேல் மனதுருகி நம்மை முத்தம் செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். 33, 34ஆம் வசனத்தில். இங்கே ஒரு சம்பவம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். இது ஒரு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து நினச்சிதான் எரியோவுக்கு போகிறான். அங்கே போன உடனே அந்த காலத்தில் நினச்சவர் பயணம் பண்ணுறதெல்லாம் நினச்சிங்க, காடுகளில் நினச்சவங்க பயணம் பண்ணுவாங்க, நடந்து தான் நினச்சவங்க போவார்கள். அப்படி போகும்போது அங்கே ஒரு கல்லல் கையில் நினச்சிதான் அகப்படுகிறான். அகப்பட்டவொடனே அவங்க நினச்சாங்க, கல்லெல்லாம் நினச்சாங்க, அவனுக்கு கையில் இருந்த எல்லா பணம், அவனுடைய இருந்த எல்லா காரியத்தையும் நினச்சாங்க, உறிஞ்சி அவனுடைய ட்ரெஸ்ஸை கூட நினச்சாங்க, உறிஞ்சி அவனை நினச்சாங்க அடித்து, அது மட்டும் இல்லாமல் அவனை அடித்து நினச்சாங்க, அவனை சாகக்கூட தருவாயில் நினச்சாங்க, அவனை போட்டுட்டு நினச்சாங்க போகிறாங்க. நீங்கள் இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். அதில் முதல்ல நினச்சார், ஒரு ஆசாரியனை நினச்சான், அந்த வழியாக நினச்சான் வாரான். அவன் நினச்சான், அவனை பார்த்துட்டு இந்த ஒம்பு நமக்கு எதுக்கு, இவனை காப்பாற்றி நம்ம நினச்ச போகிறோம்னு சொல்லி பக்கமாக நினச்சிதான் விலகி போகிறான். இன்னொருத்தன் வரான், அங்கே ஒரு லேவியை நினச்சான், அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டு நினச்சிதான் அவனும் நினச்சான் பக்கமாக விலகி போகிறான்னு நினச்சி பார்க்கலாம். ஆனால் அங்கே பிரயாணம் போகிற ஒரு சமாரிய மனுஷன் நினச்சான், அவனை கண்ட உடனே நினச்சான், அவன் மேலே நினச்சான் மனதுருகிறது மட்டும் இல்லாமல் அவனுடைய காயத்தை நினச்சான் கட்டி, அவன் கொண்டு வந்து அந்த கழுதையிலேயே அவனை ஏற்றி நினச்சான். அவனுக்கு ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நினைச்சான், அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை வார்த்து நினைச்சான், அவனுக்கு பரிவு காட்டுறான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மனதுருக்கத்தை குறித்து நினைச்சார், கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை அந்த சமாரியர்கள் நினைச்சவார்கள், அவரோடு கூட மனதுருக்கம் உள்ளவர்களாக நினைச்சு இருக்க மாட்டார்கள். ஆனாலும் அந்த மனிதன் மீது நினைச்சான், அவன் இரக்கம் பாராட்டி நினைச்சான், அவர்கள் மீது மனதுருகி அவனுக்கு எல்லா காரியங்களையும் நினைச்சான் செய்தான் என்று சொல்லி பார்க்கலாம். அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். ஒருவேளை இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் அநேகரை வியாதியஸ்தர்களை கண்டு மரித்தவர்களை கொண்டு நினைச்சார், மனதுருகி அவர்களை நினைச்சார், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே எந்தாலும் மாறாதவராக நினைச்சார், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். உள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றும் மாறி போகலாம், மனிதன் மாறலாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் மாறலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாறாத தெய்வமாக நினைச்சார், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54 10ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, ஒருவேளை மலைகள் விலகலாம், பர்வதங்கள் அந்த இடத்த விட்டு நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது என்ன செய்து ஆண்டவர் நினைச்சார் சொல்கிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக நினைச்சார் இங்கே சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மையிலும் நினைச்சார் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேகங்களில் நமக்கு வியாதிகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனால் நாம் முதலாவதாக பார்த்தோம், வியாதிகள் எதனாலே வருகிறது, நம்முடைய கஷ்டங்கள் எதனாலே வருகிறதுன்னு சொன்னால் நம்முடைய அக்கிரம சிந்தை நமக்கு என்ன செய்யுது, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்யுது, நம்மளிடத்தில் வியாதிகளை துன்பங்களை என்ன செய்து கொண்டு வருகிறது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், அதிலிருந்து என்ன செய்து விடுதலை கொடுக்கிறவராக என்ன செய்தார், காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒருவேளை நம்ம அநேக காரியங்களை நாம் இந்த நாளில் நாம் தியானித்தோம். ஒருவேளை நம்முடைய ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயம் ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் செயல்படும். நம்முடைய வாழ்க்கையில் வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன கவலைகள் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய மனதிற்கு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், அது என்ன சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பட்டால் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வமாக நினைச்சார் ஆண்டவர் காணப்படுறார். அதுதான் நம்முடைய முதலாவது நாம் பிள்ளைகள் சொன்ன வசனத்தின்படி இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்களை மனதுருகி அவர்கள் மீது வியாதியாஸ்தா என்பவர்களை நினைச்சார் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம்
பார்த்தோம். ஒருவேளை ஆண்டவர் சுகமளிக்கும் வல்லமை செயல்படுவதற்கு முன்பதாக அவருடைய மனதுருக்கம் நினைச்சது முதல்ல காணப்பட்டது. மனதுருக்கம் காணப்பட்டது நிமித்தமாக நினைச்சார் எல்லா மனிதரும் அவர் மீண்டும் நினைச்சார் மனதுருக்கத்தை அவர் செயல்படுத்தி அவர்கள் மீது நினைச்சார் அவருடைய வியாதிகளை நினைச்சார் குணமாக்குற ஒரு தெய்வமாக நினைச்சார் காணப்பட்டார். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் நாம் அநேக காரியங்களை நாம் கேட்டோம், அநேக காரியங்களை நாம் இந்த பைபிள் வேதத்திலிருந்து நாம் நினைச்சு கற்றுக்கொண்டோம். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் நினைச்சார் அநேக வியாதியஸ்தர்கள், கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார், குஷ்டரோகியை சுகமாக்கினார், இன்னும் மரித்த லாசுவை நினைச்சார் உயிரோடு கூட எழுப்பினார். இன்னும் அநேக அற்புதங்களை இந்த ஆண்டவர் நினைச்சார் செய்தார். ஒருவேளை தாழ்மை காணப்பட்ட நிமித்தமாக நினைச்சது அந்த குஷ்டரோகியை நினைச்சார் சுகமாக்கினார். நாமும் இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மிடத்தில் நான் முழுவதுமாக என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சார் அவருடைய மனதுக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படுத்துவார். அந்த காரியங்களை நாம் எல்லாம் நம்ம மனிதனை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நாம் நினைச்சோம் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கெஞ்சுவோம் என்று சொன்னால் நம்ம வியாதியாக இருக்கலாம், நமக்கு நம்ம கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம மீது நினைச்சார் மனதுருகிறவராக நினைச்சார் காணப்பட. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்ம நினைச்சார் நம்ம உதவி செய்வேன் என்று சொல்லி அவர் நம்மை விலகி இருக்கலாம், செய்வேன் என்று சொல்வார்கள். ஆனாலும் நாம் கஷ்டப்படும் போது நினைச்சுவார்கள், அதை பார்த்து விட்டு நினைச்சார் இவனுக்கு இது தேவைதான் சொல்லி விலகி போடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எந்த துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்ம மீது மனமுருகுத ஒரு தேவனாக நினைச்சார் காணப்படுறார். அந்த மனதுருக்கத்தையும் நாமும் நம்முடைய சகோதரர்கள் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் காட்டுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அந்த மனதுருக்கத்தை உங்களுக்கும் தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மனதுருக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அப்பா அநேகர் வியாதியஸ்தர்களாக இருந்தபோது, மரித்தவனாக இருந்தபோது அவனையும் குறித்த ஆண்டவரே அவர்களுக்காக கண்ணீர் வடித்து அவர்களுக்கு கண்டு அணிச்சது மனதுருகிறப்பா. ஆனாலும் நாங்கள் இந்த நாட்களிலே எங்களுக்கு எதிராக அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநேகர் கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள். ஆனாலும் ஐயோ பாவம் நீ கஷ்டப்படுகிறார் என்று சொல்லி ஒரே வார்த்தையை மாத்திரம் சொல்லிவிட்டு அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை நாங்கள் விடுவிப்பதே அல்ல அப்பா. உள்ளே அந்த குணிக்கில் விழுந்த மனிதனை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லி அநேகர் சொல்லிவிட்டு போனார்கள். அந்த நல்ல சமாரியன் காலத்தில் நான் பார்க்கும்போது அவன் கல்லல் கையில் அகப்பட்டு கிடந்தபோது, அவன் சாக கிடந்தபோது அநேகர் ஆசாரியன் கூட அவனை பார்த்து விட்டு பக்கமாய் விலகி சென்றானப்பா. இப்பொழுது நாங்களும் கூட அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கலந்துக்கும் போது நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் எந்த பிரயாசமும் எடுப்பதில்லை அப்பா. இல்லை அவர்களுக்காக நாங்கள் பாவம் என்று சொல்கிறோம், ஆனால் அவர்களுக்காக நாங்கள் உதவி செய்வதே இல்லை அப்பா. ஆனால் நீர் அவர்களில் மனதுருவது மாத்திரமல்ல அப்பா, அந்த குஷ்டரோகியை சுகமாக்கி நீர் கண் தெரியாதவர்கள் கண் பார்வை கொடுத்தீரப்பா. அதே மனதுருக்கத்தை இன்றைக்கு எனக்கும் எங்களுக்கும் நீர் தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நாங்கள் கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம், எங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கலாம், எங்களுடைய பெற்றோரை இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம். ஆனாலும் என் தேவன் எனக்கு போதுமானவராக இருப்பார், என் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொல்லி உண்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து கொண்டு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அநேக நேரங்களிலே எங்களுக்கு பயம் வந்து விடுகிறது. இப்படிப்பட்டதான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்து விடுமோ, எனக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து விடுமோ என்று சொல்லி அநேக நேரங்களில் நான் பயந்து விடுகிறோம். ஆனாலும் பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி என் தேவன் இந்த நாட்களிலே பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் எங்கள் தாழ்த்தருகிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்க. மீட்பச்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். இந்த நாளிலும் நம்ம வாலிப சங்கத்தின் ஒளியை சென்று கொடுக்க நம்முடைய டைட்டனஸ் அவர்கள் நம்முடைய இடத்துல வருகிறார்கள். சபையின் சார்பாக அவர்களை சொல்லி அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். சென்ற நாட்களில் நம்மோட வாலிபர்களோடு கூட அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாமல் வந்திருந்தார்கள். அப்போது வாலிபர்களோடு சந்தித்து ஒரு சில காரியங்கள் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இந்த சாந்திலே வாலிபர்களை சந்திக்கும்படியாக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தால் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நம்மை காணிக்க அவருடைய சத்தில் அர்ப்பணிக்கணும்னா நாம் யாரும் எழுந்து நின்று கீதங்கள் கீர்த்தனையும் 470 பாடுவோம். இயேசுவே கிருபாசன பதியே. கீதங்கள் கீர்த்தனையும் 470.
எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த கருத்திலே பெற்ற ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் காணிக்கையாக நம்முடைய பாதப்படியில் படைத்திருக்கிறோம் அப்பா. காணிக்கப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கரங்களையும் நீர் தொட்டு ஆஸ்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவர் செய்கிற வியாபாரத்தில், அவர் செய்கிற பணியிலே, அவர் செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் என் தேவன் போதுமானவராக இருந்து இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே நீர் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கேட்ட சத்தியத்தை உங்களை கண்களாக கொண்டு வருகிறோம் அப்பா. மனதுருக்கத்தோடு ஆண்டவராகிய நீர் ஆண்டவரை அநேக வியாதியஸ்களை குணமாக்கிறப்பா. அதே போல் நாங்களும் கூட ஆண்டவரை மனதுருகம் எங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கும் எங்களோட வசிக்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் மீது நாங்கள் மனதிற்கும் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட எங்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்த தேவனப்பா, எங்கள் சபையில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, பெற்றோர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, கல்விமானி ஞான ஆவியை நீர் கொடுங்க. உடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை நல்ல மதிப்பெண் எடுக்கும்படியாக உடைய பிள்ளைகளை நீர் படிப்பிலே நல்லா உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வேத வசந்தபடி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே என்று சொல்லி நம்முடைய வேத வசம் சொல்கிறப்பா. கரை பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே ஆண்டவரை கரைப்படாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கும் அப்பா. அவர்கள் பெற்றோர்கள் இருக்கிற நேரத்தை விட ஆண்டவரே, அவர்கள் உலகத்திற்குள்ளாக இருக்கிற நேரம் தான் அதிகமாப்பா. அந்த உலகத்திலே பாவம் நிறைந்து காணப்படுகிறது அப்பா. ஆனால் என் தேவன் அதை எல்லாவற்றிலும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை அதில் விழுந்து விடாதபடி, பாவத்தில் விழுந்து விடாதபடி, சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதுகாப்பை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கு சென்றாலும் நீர் உம்முடைய பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. படித்து விட்டு வேலை கண்டு காத்துக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையை என் தேவனாக கர்த்ததாமே ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களை எல்லாவற்றையும் என் தேவனீர் ஆசிர்வதித்து கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் திருமணத்துக்கு கண்டு காத்துக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல திருமண வாழ்க்கையை கொடுங்க. நல்ல ஏற்ற மணமகனை ஏற்ற மணமகளை கொடுத்து ஆண்டவரை திருமண வாழ்க்கையின் மூலமாக நீர் அவர்கள் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை காத்துக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அப்பா ஆண்டவரே, நெடுங்காலமாக காத்துக்க இதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் சொல்லி வசனப்படி ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகி அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் நல்ல ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை ஆசிரியத்தை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே, வீடு கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற நேரத்தை வீடை கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஸ்தலத்தை நீர் அவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வியாபாரத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க. பணி செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் செய்கிற பணியிலே ஆண்டவர்களோடு கூட இருக்கிற ஆத்மாக்களை அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு நீர் கிருபை பாட்ட வேண்டும். உண்மை மொத்தமாக செய்வதற்கு நீ அவர்களை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதேபோல் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தின் தேவைகளை என்னவென்று எனக்கு தெரியாதப்பா, எல்லா தேவைகளையும் என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அதை எல்லாவற்றையும் என் தேவன் அவர்களுக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, அவர்களுக்கு சம்பூர்ணமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, மாலை வெளியில் நடைபெற ஜெபக்கூட்டத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்திற்காக அந்த இல்லத்தில் ஜெபக்கூட்டத்தை வைத்தார்களோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயத அற்புதத்தின் நிமித்தமாக அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் மனமாக கூட அந்த ஜெபக்கூட்டத்தை வைத்திருக்கலாம் அப்பா. இன்னும் கூட ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கும். அவர்களுக்காக இருக்கிற பயங்களையும் அவர்களுக்காக இருக்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் நீர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் அப்பா. அந்த குடும்பத்தில் நீர் தலைவராக இருந்து நீர் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவர் முத்துசுனி பகுதியில் ஆலயம் கட்டுப்படியாக நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்பா. ஏற்ற நேரத்தில் எங்கள் பேராயெல்லாம் ஐயாவர் மூலமாக அடிக்கல் நாட்டப்படும் அந்த ஆலயம் கட்டும்படியாக பணியை துவங்கவும் என் தேவன் நீர் பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் அரசாங்க அதிகாரிகளை நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் கண்களை தயக்க எடுக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நீ செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் மேலக்காட்டுவிலே சிறுவர் மத்தியில் நடைபெற ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறுபிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் நல்ல எழுப்பத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக தங்கள் இல்லத்தை திறந்து கொடுத்து அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிராமத்துக்கே அந்த பிள்ளைகளை நீர் சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் தேவை எல்லாவற்றையும் சந்தித்த ஆண்டவரே அவருடைய குடும்ப வாழ்க்கையில் நீர் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இல்லத்தில் கடந்து வந்து ஆண்டவரே அந்த
ஞாயிறு பாடசில் வகுப்பில் கலந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்தில் எல்லாவற்றும் என் தேவ நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேவைகளை எல்லாவற்றும் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இந்த மேலக்காட்டூர் பகுதி கிராமத்தை நீர் நேசிக்கபடியாக தாலே ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு குடும்பத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்தீர், அந்த இடத்துல ஒரு ஞாயிறு பாடசாலை நீ ஏற்படுத்தி கொடுத்தீரப்பா. அந்த கிராமத்தை ஆண்டவரே ஒரு இடத்துல ஆண்டவரே ஒரு ஆலயம் கட்டப்படவும் என் தேவ நீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த கிராமத்தை நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதேபோல் எங்களுக்கு ஒரு குருவானவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவர் ஊழியத்தையும் நீர் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து அவர்களை நீ பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த எங்கள் சேகரத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே கடைசி காலத்தில் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த பிள்ளைகளாக ஆண்டவர் எங்கள் குருவானவரை நீ மாற்றி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதுபோல் எங்கள் திருச்சபையில் பணிபுரிகிற ஒவ்வொரு சபை ஊழியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபை ஊழியருக்கும் ஆண்டவரே வருகைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே உண்மை குறித்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரியாக சொல்லவும் ஆண்டவர் அவர்களை எழுப்பதில் நேராக வழிநடத்தவும் என் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடைசி காலங்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா. பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு எதிராக பிள்ளைகள், ராஜ்யத்துக்கு எதிராக ராஜ்யம் ஆண்டவரை போர் நடக்கிற காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த உலகமே அமைதியற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆனாலும் என் தேவன் சமாதான பிரபுவாக என் நீர் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களே இந்த உலகம் சமாதானமாக காணப்படும். அதே போல் இரண்டாம் வருகையில் நீ வரும்போது ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரை எங்களுக்கு கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே இந்த காலங்களிலே அந்த தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமீதானத்தை ஆண்டவரே ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, எங்கள் முதலமைச்சருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, அமைச்சராக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மக்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை மாற்ற அவர்கள் செயல்படுத்தவும் ஆண்டவரை அவர்கள் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் அப்பா. இந்த தமிழ்நாட்டிலே ஆண்டவரே ஒரு தடையாக இருக்கிற ஒரு காரியம் ஆண்டவரே மதுபானத்தினாலே அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறப்பா. அநேக கொள்ளைகள் இந்த மதுபானத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதப்பா. இந்த மதுபானம் செழித்திருக்கிற காரணத்தினாலே ஆண்டவரே அநேக குற்றங்கள் பெருகி இருக்கிறதப்பா. இந்த மதுபானம் எங்கள் தமிழ்நாட்டை விட்டு ஆண்டவரே எடுபட்டு போக முடியாத மனதிற்கும் உள்ள தேவன் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டிற்காக நீர் மனம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மதுபானம் ஆண்டவரே சாதாரணமாக கிடைக்கிற ஒரு காரியத்தின் நிமித்தமாக சிறு பிள்ளைகள் கூட அப்படிப்பட்டதான குற்றங்களில் ஈடுபடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் மதுபானம் இன்னும் ஆண்டவர் போதைப் பொருள் வஸ்துக்களை பயன்படுத்துகிற பிள்ளைகள் அநேகம் உண்டு அப்பா, பெருகி இருக்கிற என் தேவனாண்டு தமிழ்நாட்டை நீ நேசிக்கிற நிமித்தமாக ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டில் அநேக மிஷனரிமார்களை எங்களுக்கு நீர் கொண்டு வந்தீரப்பா. எங்களெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி இருக்கிறீரப்பா. அதே போல் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாறுதலை என் தேவனை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்திய தேசிய பிரதமருக்காக ஆளுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை மாத்திரம் முன்னிறுத்தி ஆண்டவரே மக்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை அறிவித்த ஆண்டவரே அதை செயல்படுத்த உதவி செய்யுங்க. எல்லா மக்களையும் ஒன்றாக நேசிக்க அவர்களுக்கு அந்த நல்மனதை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த மாநிலத்திலும் ஆண்டவரே வன்முறைகள் காணப்படாதபடி எல்லா மாநிலங்களும் சமாதானமாகவும் சந்தோஷத்தோடும் காணப்பட என் தேவநீர் ஆண்டவரை அனுக்கிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கருத்தை எங்கள் தாழ் தெரியும் பெரிய காரியம் செய்யல. நம்முடைய சமூகம் ஆற்றலை வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை விரைவாக பெற்றுக்கொண்டு திரும்பிச் செல்ல உதவி செய்யுங்க. வந்த வண்ணமாக திரும்பிச் செல்லாதபடி ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை சம்பூர்ணமாக பெற்று திரும்பிச் செல்ல உதவி செய்யுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. மீட்பட்சமாக இயேசு வந்தால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் நம்மையோட பேக்கியிருப்பதாக. நிறைவுக்கிரமாக நாம் யாவும் எழுந்து நின்று கேதுங்கள் கேத்தனை 39 பாடுவோம். வந்து நல்வரம் தந்த நுப்பையா. கேதுங்கள் கேத்தனை 39. வந்து நல்வரம் தந்த நுப்பையா, ஆதிநாதா ஜோதி வல்ல ஆவியை நல்கியானையா. ஆதிநாதா ஜோதி வல்ல ஆவியை நல்கியானையா.
பரம்பந்தையே இந்த சன்னிதானத்தில் வந்து உங்களுடைய வேத வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி, பாடல் பாடின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. இந்த சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்களை கற்றுக்கொண்டோம், தியானித்தோம், எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறீர். பூர்ண சமாதானத்தோடு பூர்ண ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளை அழுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் கிடவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.